வெல்கம் பேக் ஆர்ஷித் கேமிங் சேனல். நெக்கான வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரோப்ளாக்ஸ்ல 99 டேஸ் சர்வே இன் த ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு கேம் தான் பார்க்க போறோம். இந்த கேம்ல வந்து ஒரு 99 நைட்ஸ் வந்து சர்வே பண்ணா நம்மளுக்கு இந்த கேம் முடிச்ச மாதிரி. அதனால ஒரு பாட்டா 5 நாளா ஆடி போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அது அப்ப கூட கொஞ்சம் எபிசோட் அதிகமா போகும்ல, எப்படி? சரி வாங்க, இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே மக்களே, இப்ப வந்து நம்ம இந்த மரத்தை வெட்டிட்டு இருக்கோம். ஏன்டா அப்படி பாருங்களேன், இந்த மரத்தை வெட்டி ஓசி ஆட்டையை போட்டுங்க மரத்தை. நம்ம டீம் மட்டுங்க இது அப்படியே மரத்தை வந்து ஆட்டையை போட்டு போதுங்க. பார்த்து இருந்துக்கோ கிளவி. ஓகே, இப்ப வந்து நம்ம லெவல் 2 போயிட்டோம். இது எதுக்கு ஏத்துற அப்படி கேட்டு வச்சுக்கோங்களேன், இந்த காட்டுக்குள்ள ஒரு மோசமான மான் இருக்குங்க. அது வந்து நார்மல் மான் இல்ல, 2 கால்ல நடக்குது, என்னென்னமோ பண்ணுது. பார்த்தாங்க கிறிஸ்துமஸ் அப்டேட்ன்ற பேர்ல மூக்குல இந்த ஜோக்க போடுவாங்க பாத்தீங்களா, அது எல்லாமே போட்டு வந்து நிக்குது. அது பார்க்க ரொம்ப டெரரா இருக்குங்க. அதனால நம்ம கொஞ்சம் பார்த்து உஷாரா இருந்துக்கணும், இல்லைன்னா போட்டுருப்பாங்க. என்ன சொல்ற அப்படி சரிங்க. இப்போதைக்கு இந்த மரத்தெல்லாம் ஃபுல்லா ஒச்சு இது பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம கிட்ட 5 மரம் கிட்ட வெட்டியாச்சு. எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு நம்மளோட கேம்ப் ஃபயர்ல போட்டுடலாம். வரா தம்பி ஒண்ணு இல்லைங்க, முதல்ல போட்டுடலாமா? என்ன போட்டுடலாமா? வேணாம் வேணாம் விடுங்க. ஓகே, கொஞ்சம் நைட் ஆனா பாத்துக்கலாம். நைட் ஆரம்பமே தெரியலையே. அங்க ஒரு பெரிய ஒரு வீடு இருக்கு, நான் மைத்தியா பண்ணலாங்க. இன்னும் சொல்ல மாட்டேன், அந்த மான் இருக்குல்ல, அந்த மானுக்கு எங்க நம்ம டீம்மேட் நறுக்கிட்டு அடி வாங்கி சாவுறாங்க. ஐயோ சாவிடா. பாக்குங்க, இப்ப வந்து என்ன சொல்ல வந்து அப்படி பார்த்தேன், இந்த நெருப்பு இருக்குல்ல, அதை பார்த்து ஒரு மான் இருக்கு. அந்த மான் சொல்லல, அந்த மான் வந்து பயப்படுவாங்க. அதாவது நம்ம வந்து அந்த நெருப்பு மூட்டிட்டு இருக்கோம், அது மட்டும் நின்றுச்சு. அதுதான் மானு வந்து நம்ம தக்காளி தொக்கு பண்ணிரும். அதனால பார்த்து இருந்துக்கணும். அது எடுங்க. இப்போதைக்கு இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னது நரிங்க, நரி தம்பி வர தம்பி. சரிங்க, அது மட்டும் இல்லாம இந்த நைட்டு புதுசா எனிமி சொல்லுவாங்க. அது டே 2க்கு மேல வேணா வரலாம், இல்ல டே 3 கிட்ட கூட வரலாம். ஆனா இப்ப நம்ம வந்து டே 1ல இருக்கோம். நீங்க மேல பாத்தீங்கன்னா தெரியும் நினைக்குங்க, இந்த டே 1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். சரி விடுங்க. இப்போதைக்கு நைட் ஆயிடுச்சு, நம்ம இங்க பத்திரமா சர்வே பண்ணலாம். தம்பி யாரா தம்பி நீ? உக்காந்துட்டாங்க. என்னதுரா இது? சேர், இதுல உட்கார முடியுமா? ஓஹோ கைஸ், வாங்களேன் அப்படியே உட்காரோம். ஓகே ஏங்க ஏதோ சவுண்ட் கேக்குதுங்க. அப்படியே கேஹோ மானு கத்துற மாதிரி. மானு என்ன கேஹோ கத்தம், அது கழுதல. ஓகே ஏங்க கைஸ், மானுங்க நான் சொல்ற ஒரு மான் இருக்குன்னு, அந்த மான் அந்த ஜூம் பண்ணி காட்டுறேன். இன்னும் ஜூம் பண்ணி தரேன்டா. தெரியுதா? என்னமோ மூக்குல என்னமோ ஒரு இத போட்டுன்னு 2 கண்ணை வச்சுன்னு. பெரிய ஆளா இருக்கிய மானு நீனு. சரி விடுங்க. இந்த மான் அப்படியே ஒரு கொஞ்சம் வம்பிழ்த்தா எப்படி இருக்கும். ஏன்னா டீம் மட்டும் மானுக்கிட்டே போயிட்டாங்க. டம்மி மானா நீனு? கைஸ், இந்த மான் சரியான டம்மி. ஐயோ இதான் இருக்கானே. சொல்லுங்க கைஸ், இந்த மான் சரியான டம்மி மானுங்க. அவ டம்மி பாபா அப்படின்னு பாத்தீங்களா, அந்த மானுங்க. சரி இந்த மான் அப்புறம் எங்க பார்த்தாலும் துரத்தி அடிக்கலாம் போலயே. நார்மலா வந்து போன அப்டேட்ல அப்படிதான் இருக்கும். மான் நம்ம எப்படியாவது லைட்டா வெளில போன போதும் சொல்லிட்டு துரத்திட்டு வந்து கச்சிரும். ஆனா இப்ப பக்கத்துல போய் டார்ச் லைட் அது மூஞ்சில சோடுறோம், பயந்து வந்து ஓடிடுச்சு இருக்குங்க. நம்ம டார்ச் லைட் என்ன பண்ணிட்டோம், அது மாதிரி அடிச்சோம்ல, நம்ம அடிக்கல, நம்ம டீம் அடிச்சான் பாத்தீங்களா, அதனால அது பயந்து ஓடி இருக்குவோம். அப்படி கூட இருக்கும். ஏன்னா அதுக்கு நெருப்புனா ஆவாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். நீங்க வேணா கேளுங்க அது எதுக்கு அப்படி, இந்த இதோட கதை என்ன ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தனியா ஒரு வீடியோ போடுறேன். இந்த கதையா அது பேருனா 99 டேஸோட அந்த மானுக்குட்டி. ஓகேங்களா? பத்தாக்க வந்து இந்த கேமுக்குள்ள
நிறைய இந்த இது இருக்கானுங்களாம். அந்த இந்த மான் இருக்குல்ல ரைஸ், ஐயோ மானு வந்து நிறைய குழந்தைங்கள கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்க. கிட்னாப்பு அது வந்து எங்கெங்கயோ ஒழிச்சு வச்சிருக்காங்களாம். அதனால வந்து நம்மள வந்து தம்பி போய் அந்த இதுவெல்லாம் வந்து காப்பாத்திடுவாங்க, நம்மளோட எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டானுங்க. சரி ப்ரோ நான் காப்பாத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காப்பாத்த இது பண்றேன். ஓகே வாங்க இந்த முயலை ஃபர்ஸ்ட் அடிக்கலாம். முயலே நான் ஓடிடுவேன், நீ சாப்பிட்டுலாமா இல்ல? என்னது சேர்த்துட்டாங்க. எவனோ என்ன போட்டிருக்கா டிஎம்ஏவா டிமா டிமா 777 செத்துறான். சாவிடா டே சாவிடா. ஓகேங்க இப்போதைக்கு நம்ம இந்த இதை சாப்பிட்டுலாம். ஓகே என்னது யாருங்க இவன்? இது பன்னி ஃப்ரூட். பன்னி கால். ஏங்க முயலோட காலை கேக்குறாங்க. என்னது செத்து போன உயிரை வந்துட்டான். எவனை அவனை காப்பாத்துனது? டாய் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்கோ. ஷேவடிக்க போறேன். ஓகே இந்த மரத்தை வெட்டுறா. 1 2 3 4 5 6 7 8 9 10. என்ன எவ்வளவு ஷார்ட். ஒரு வழியா ஒட்டாச்சுடா. 1 ஒரு மரம். யாருங்க இவன்? ஷாவரா திரும்ப பொழைக்கிறான். ஷாவரா பொழைக்கிறான். இப்ப எதுக்கு செத்தான்? என்ன வேண்டே சாப்பிடுறீங்களா? பேண்டேஜ் அதிகமாகுன்னு சொல்லிட்டு வேண்டே போய் நீ அங்க இருந்து குதி, நான் இங்க இருந்து குதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சு குதிச்சு சாப்பிடானுங்க. சார் அடே தம்பி எல்லாரும் செத்துட்டு லாஸ்ட் என்ன மட்டும் விட்டுக்கீங்களேன். எனக்கு பேண்டேஜும் என்கிட்ட இல்ல, ஒன்னும் இல்ல. உங்களை ரிவ்யூ பண்ணுவேனா மாட்டேனான்னு எனக்கே தெரியாது. கொஞ்சம் பார்த்துக்கோங்கப்பா. ஓகே விடுங்க மொத்தமா இதான் முடிச்சு விட்டுலாம். கொஞ்சம் இவனுக்கு வந்து இந்த பசி இருக்காங்க, பசி இது ரொம்ப இதுவாகுதுங்க. இந்த பசிலே இதுவா ஆகுறான் இவன். கொஞ்சம் பார்த்து இருக்கணும். நான் பசிக்கு வந்த காட்டலாயிடுறாங்க இவன். சொல்லுங்க இந்த இவன் வேற அவனும் பண்ணி காலை கொடு, முயலோட காலை கொடு, கல்ல கொடு, கல்ல 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 குடுன்றாங்க. விடுங்க இப்ப வந்து என்ன அது மிஷினு கிட்டு லொகேஷன் சொல்லல. இந்த சின்ன பசங்க ஒழிச்சு வச்சிருக்கானு அதுதாங்க இது. அப்படியே சும்மா விளையாண்டு இருக்கான். அந்த மானுல பெரிய ஆள் மாதிரி வந்து நைஷா கிட்னாப் பண்ணிருச்சுங்க. எவ்வளவு திருட்டுமானா இருக்கு பாத்தீங்களா அது. சரி வாய் கொலையிருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. ஸ்கிப் எதுக்குறா? somewhere deer in the forest. எனக்கு தெரியுமே. அந்த மான் இருக்குல்ல அத பாத்தீங்களா? அது வந்து ஒரு தூங்கிட்டு இருந்த நிறைய அப்படியே கடிச்சு போட்டு அது காலை பிடிச்சு ஸ்டைலா அண்ணாத்த அண்ணாத்த அதிரடி சரவடி மார்னிங் வீச்சே அப்பன்ற மாதிரி நடந்து போகுதுங்க அது. ஓஹோ அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? பாவம் கேமுக்குள்ள எவ்வளவு பெரிய ஆளு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானு அது பேரு என்ன குரங்கு. அந்த குரங்கு எல்லாரும் வந்து டேஞ்சரஸ் மானு மானுமாங்க. ஆனா நம்மளுக்கு அது டேஞ்சரஸ் மான் இல்ல, வெறும் குட்டி குரங்குங்க. குரங்கு தான் அது நம்மளை பொறுத்தா இருக்கும். குரங்கு எங்க இருக்க? குரங்கு மரத்தை விட்டு இறங்கு, பின்னாடி போய் சண்டை போடுற வெங்காயம் பாக்கல. அந்த இப்ப வந்து ஊர் முழுக்க நம்ம தேடுறோம். இந்த என்னங்க அவன் இங்க என்னமோ ஒரு இது இருக்குவா, அது என்ன மஷ்ரூம் வீடு மாதிரி என்னமோ இருக்கு. அதான் செக் பண்ணிட்டு இருக்கா. நம்ம போவோமா வேணாமா? தம்பி என்ன மஷ்ரூம் வீடுப்பா இது? ஃப்ரிட்ஜெல்லாம் போய் ஓப்பனு ஸ்னீக். இதுக்குள்ள என்ன பண்ண முடியும்? வேற கேஸ் என்ன விக்கிறானுங்க இவனுங்க, இதுக்குள்ள விற்பானுங்க. சரி பாருங்களேன் டாச்சு டான்ஸ்லாம் ஆல் ஆஃப் இது. காலையே அடிச்சுங்க. நம்ம சக்சஸ்ஃபுல்லா டே 3க்கு போயிட்டோம். ஓகேங்க இன்னைக்கு நைட்டு தான் சம்பவம் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு நைட்டு தான் வந்து என்னமோ சில ஈடுங்க ஆவானுங்க. டாய் இவன நம்மள சிக்கன பாருங்க. ஓ மை காட். எங்க இந்த மான் இருக்குல்ல, இந்த மான் என்ன பண்ணிருக்கோம் அப்படியே இவங்க வந்து இது பண்ணிருப்பான், இந்த புடிச்சு போயிருப்பான். இந்த பாத்தீங்கன்னா நீங்க கட்சி கூட இருந்துச்சு. அப்படியே ஒரு நரி காலை பிடிச்சு அந்த மான் இழுத்துட்டு போச்சுல, அப்ப நடந்திருக்குங்க இது. அப்படியே இழுத்துட்டு போகும்போது இந்த மான் என்ன பண்ணிருக்கு,
போறோன்னே கடிச்சு கொதறி போட்டு போயிடுச்சு. அதுல மிச்சம் மீதிங்க இது. அப்படியா? நான் சாப்பிடுறேன். திரும்ப சாப்பிட ஒண்ணு அட்டாக் பண்ணா யாராவது எங்க ஒருவேளை அந்த மானு நம்ம சாப்பிடும் தெரிஞ்சு பாய்சன் கலந்துருச்சு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது நார்மல் மானுங்க மட்டும் யாரும் நினைக்காதீங்க. போர்டு இருக்கா அது வந்து சரியான திருத்து மானுங்க. அதுகிட்ட நீங்க மோதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓ மை காட் என்னடா சவுண்டாக அப்படிங்கிறீங்களேன். நான் மாடி இருக்கிற காரணத்தினால் ஒரு பிளைன் அப்படியே பிளைனா இன்னொன்னு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. விடுங்க, உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம். இதெல்லாம் கிராஃப்ட் ஐட்டம் இதெல்லாம் போட்டுருக்கு. மைண்ட் கிராஃப்ட் பார்ட் 3 தான். பார்ட் 3 போடலாமா வேண்டாமா வேணாமா என்று கமெண்ட்ல சொல்லுங்க காய்ஸ். ஓகே காய்ஸ், ஓகே. இப்ப வந்து ரீல்ஸ் எடுப்போமா? என்ன ரீல்ஸ் ஆகாதுங்களேன். இப்ப நம்ம வந்து ஒரு ரீல்ஸ் எடுப்போம். நம்ம தனியா போயிட்டு இருக்கோம். ரீல்ஸ் இருக்கும்ல, பேசாம போடா. இப்ப ஆப்போசிட்ல காட்டுறாங்க. ஓ கோட் அப்படின்றாங்க. நம்ம போறோம். சாரி என்னடா இது இந்த பூவை வாங்குறதுதான் அந்த ரீல்ஸ் இருக்குன்ற பேர்ல எவ்வளவு பெருசா இதுவா பண்ணிருக்கா. கேவலமா பண்ணிட்டியடா. இந்த அசிங்கம் எனக்கு தேவையா? இந்த அசிங்கம் எனக்கு தேவையா? தேவைதான்டா அப்படி நிறைய பேர் சொல்லுவீங்க. நானு எனக்கு இந்த அசிங்கம் தேவையா கேக்குறேன். நைட் இஸ் அப்பியர். ஏண்டா இவ்வளோ நேரம் நைட் ஆகும்போது நைட் இஸ் அப்பியர்னு எவனாவது சொன்னீங்கடா? சொன்னீங்களான்னு கேக்குறேன். கரெக்டா நான் உள்ள இருக்கும்போது சரி இவன் உள்ள இருக்கான், இவன் நைட் ஆனா என்ன, நைட் ஆகணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நைட் இஸ் அப்பியர்னு சொல்லிட்டாங்க. அதான் எங்கேயோ இருந்தானீங்களேன் அந்த மானு கையில ஷாவணும்னு நைட் இஸ் அப்பியரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டானுங்க. இப்போ புரியுதா? திருட்ட பசங்க இன்னொரு கட்டுச்சுல. ஓ சொல்லல சின்ன குழந்தை இருக்குன்னு. அந்த சின்ன குழந்தைய அடைச்சு வச்சிருக்குங்க அந்த மானு. மானே, உனக்கு நான் ஓரளவுக்கு லிமிட் தருவேன். டே 2ல இருந்து பாக்குறேன். அது என்ன உன் நடவடிக்கை சரியில்லை. டே 1ல அப்படியே முறைச்சு ஆன்னு பார்த்த என் டீம் கண்ணு லைட் வச்சு பயந்து தெரிச்சு ஓடினேன். அதே டே 2ல ஒரு நிறைய காலை பிடிச்சி இழுத்துன்னு கறி தூக்கி போட்டிருக்க. அதாவது நான் சாப்பிட்டா ஷாவணும்னு பாய்ச்சல் மாதிரி எழுதி போட்டிருக்கேன். அதெல்லாம் மனுஷன். ஆனா ஒரு அப்பாவி குழந்தை போய் இப்படி பண்றியே, ஏண்டா நீ எழுதிப்பேடா? நீ எல்லாருமே கேக்குறேன். சாம்பார் நீ சொல்லுங்க. அந்த மானுக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம் அந்த மானு கேட்காது. ஏன்னா அது வந்து நார்மல் மானுங்க மட்டும் நினைக்காதீங்க, சரியான திருட்டு மானு. அதனால நம்ம பேச அது கேட்குமா என்ன? சுத்தமா கேட்காது. இப்போதைக்கு நம்ம என்ன வேணும், அந்த குழந்தைய காப்பாத்தலாம். நீங்க எல்லாம் சொல்லுங்க கமெண்ட்ல போட்டுடுங்க. அது பேர் என்ன, யூ வில் சேவ் த அந்த பசங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போட்டுடுங்க. அடுத்த பாட்டுல எத்தனை கமெண்ட் வருதோ அடுத்த பாட்டுல எல்லாரும் நான் காப்பாத்தி விடுறேன். ஓகேங்களா? சரி விடுங்க. இப்போதைக்கு டே 4 ஆயிடுச்சு. நம்ம பாட்டுல ஜாலியா போலாங்க. புதுசா இருக்குங்க கிறிஸ்மஸ் கிஃப்ட் ஓபன் சர்ப்ரைஸ். என்னது என்னடா? ஆமா புல்லட்டுங்க. இந்த கன் இருக்குல்ல அப்படி வச்சு கமால் 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 அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த கன்னு புல்லட்டு. அடுத்த கிஃப்ட் பாக்ஸ் என்னது அது? என்னது ஃபயர். இந்த ஃபயர் கிடைச்சு என்ன பண்ண? ஒன்னும் பண்ண முடியாது. சொல்லுங்க. இப்போதைக்கு வேற என்னது? குப்பை. ஏண்டா கஷ்டப்பட்டு அவ்வளவு தூரத்துல இருந்து வரனே ஒரு நல்ல ஒரு பொருள் இல்லைன்னா அந்த கண்ணு புல்லட்டா தெரியுங்கடா. அவ்வளவு தூரத்துக்கு வந்ததுனால ஒரு கன்னு அப்படி இல்ல ஒரு நார்மல் ஒரு ஸ்னைப்பரு. ஏன்னா கும்கி தானே
ஓ மை காட், ஓ மை காட். இந்த யானை அடிப்போமா? ஐயோ வேணாம் வேணாம், இந்த யானை மக்க வச்சுருவாங்களேன் துரத்தி துரத்தி வந்து நம்ம பேக்லயே முட்டும். பேக்லயே இது அவங்களுக்கு தேவையான்னு கேக்குறேன். அதனால நார்மலா போலாம். இங்க ஒரு வீடு இருக்கு, தமத்துல வீடு. நம்ம ஃப்ரெண்ட் எல்லாம் இதுக்கும் நல்லா இருக்கான். நீ தானே இந்த செத்துட்டே இருந்தவன், திட்டு போயிருந்தவன். ஓகே, இதுலயே புல்லட் தான் இருக்கு, எல்லாமே புல்லட் தாங்க இருக்கு. புல்லட் வேணா நம்ம வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. இதுக்கா நான் வந்தேன் குமார், குமார் நான் வந்தேன். என்ன சொல்ல கைஸ், எத்தனை கமெண்ட் தான் நான் பண்ணுவேன் அப்ப நிறைய பேர் கேக்குறீங்க. முடிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்க, உங்களால அவ்வளவு முடிஞ்சா போடுங்க, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இனிமே அடுத்தடுத்த வீடியோ என்ன போடுறேன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல போடுங்க. என்ன வீடியோ போட எனக்கு தெரியலங்க. நான் சொன்னேன் நம்ம அச்சான யானை வந்து நம்ம முட்டுவது, அது அப்ப நானே சும்மா சொன்னேன். ஆனா நம்ம டீம் மட்டும் அந்த யானை அடிச்சிருக்கா போலங்க. துரத்தி 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 அடிக்கிறீங்க நீங்க, திரும்ப லைட்டா ஓட்டி விட்டு பாருங்களேன். அவன் அடிச்சிட்டான் போல, எங்கேயோ இருந்து அப்படியே பின்னாடியே டம் டம் டிம் டிம் டும் டம் துரத்தி மாட்டேங்கிறீங்க அந்த யானை. ஏன்டா டேய் இவ்வளவு பண்ணல, உனக்கு இது தேவைதான்டா, உனக்கு இது தேவைதான். ஓகே விடுங்க, இப்போதைக்கு நம்ம வந்து ஒரே ஒரு சிக்கன் சாப்பிடலாம். அவ்வளவு இது கொண்டு வந்தோம்ல, அதனால வந்து நான் ஃபுல்லாவே குக் பண்ணி வச்சேன். குக்கு இந்த வீடியோ நடுவில் பார்த்தா தெரியும். எப்பெல்லாம் எனக்கு பசிச்சா பார்த்துருந்தேன். ஆனா இப்போ ஒரு இங்க முயல் வந்து மாட்டிக்கிச்சு. 1 2 3 4 5. ஒளிய முடியுமானால எங்க 2 பீஸுங்க, எவ்வளவு நல்ல முயலா இருக்கு பாத்தீங்களா? ஒரு பீஸ் தரதே சில பேர் பெருசா பாக்குறாங்க. ஆனா இந்த முயல் எனக்கு 2 பீஸ், நார்மலா ஒரு பீஸ் 2 பீஸ் இல்லைங்க, 2 பீஸுங்க. வளருது எனக்கு தெரியுது. ஆனா அந்த மானை வளர்ந்து பண்ணிருக்கேன். மான் எத்தனை பீஸ் வந்துருக்கு ஏங்க, அங்க பாருங்களேன். அவன் யானையை வம்புக்கு நம்ம கேம்ப் ஃபயர்லயே வந்துட்டான். அந்த யானையே வருதுங்க. டேய் நீ வெளில வந்தனா அவனு சவச்சுண்டா அப்படின்னு. ஓகேங்க, நைட் ஆயிடுச்சு. நேரா ஒரு மிஸ்டீரியஸ் குரூப் அவன் கேம்ப் ஃபயர் நோக்கி வராங்க. ஓ ஏன்டா டேய், இந்த படையப்பா இருக்கிற ஊர்ல ஏதோன்னு ஒருத்த வரீங்களா? டைலாக் சொல்றேன், அத வந்து நீங்க அப்படியே உங்க சேனலுக்கு போட்டிருக்க கட் பண்ணி நான் காப்பி கொடுக்க மாட்டேன். ஏங்க பாருங்க மானு, அவன் மானை தட்டி விடுங்க. நம்ம டைலாக் சொல்றான், டேய் என் பேரு படையப்பா, நான் அடிக்கிற அடியில நீங்களா நடையப்பா. ஓகேங்களா, இந்த போய் போட்டு விடுங்க. ஓகே நீங்க ஃபர்ஸ்ட் அந்த மானு கண்ணுல டார்ச் வச்சு ஓடுச்சுல, அதனால அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த டீமை வந்து நம்ம தனியால அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டுல நரி, இந்த யானை, சிறுத்தை அப்படிலாம் அடிச்சு விட்டுருவாங்க போல. அது மட்டும் இல்லாம இந்த 2 3 பேர்ல இருக்காங்கள, இவங்க சப்போர்ட்டுக்கு கூட்டு வந்துச்சுங்க இந்த நரி. ஆட திருட்டு நரி, இவ்வளவு திருட்டு பையனா நீனு? ஏய் நரி பத்தமாங்க, இந்த ஆளுங்க கூட்டம் அடிக்கிற நரிங்க. நான் கூட பெரிய நரி அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் சொல்லி நினைச்சேன். பார்த்தா வேஸ்ட் நரிய இது. சரிங்க, இப்போதைக்கு என்னமா நம்ம டீம் எல்லாம் அடிச்சு முடிச்சோன்னே திருட்டு நரி காய்ஸ் பாத்தீங்களா, நம்ம டீம் எல்லாம் அடிச்சு கொன்ன உடனே ஐயோ நம்ம கூட்டு வந்து அடிச்சு செத்துட்டாங்க, நம்மளும் ஓடிடலாம்னு சொல்லிட்டு நேரம் ஓடிச்சுங்க. அது பாத்தீங்களா நண்பர்களே, பாத்தியலா? திருட்டு நரி, அதுவும் நார்மல் நரியில கேடு கட்டு திருட்டு நரி. என்ன சொல்ல, சரி இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ்லாம் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம நான் போடுற வீடியோஸ் அவங்களுக்கு வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹால்ல போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாம நான் சில கமெண்ட்லாம் பண்ண சொல்லல, அதெல்லாம் பண்ணி விட்டுருங்க. பாய்.